அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீர்கள்? சௌகரியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் பிரார்த்தனை அடியேன் செய்கின்றேன். அன்பு நேர்களே, இந்த பதிவிலே முக்கியமான தகவல் தான். ஏன்னா இங்கே பிரம்மஞான பயிற்சியில 2 விதமான ஒரு கோட்பாடுகள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, சித்தர்களுடைய சித்துக்கள் பயிற்சி தரப்படுகிறதா, இல்ல ரிஷி முனிகளின் மந்திர சக்திகள் பயிற்சி அளிக்கப்படுகிறதா அப்படிங்கிறத நிறைய விண்ணப்பங்கள், நிறைய கமெண்ட்கள் வந்ததுனால இந்த பதிவு. நம்மளுடைய பிரம்மஞான பயிற்சியில சித்தர்களின் சித்துக்களும் உண்டு. அதே மாதிரி ரிஷி முனிகளின் மந்திர சக்திகளும் உண்டு. இதை நாம் 3 விதமாக பிரிக்கலாம். என்னென்னு, ஒன்று மந்திர சக்திகளை பெறுவதென்றால் நிறைய மந்திர ஜபங்களை செய்து நாம் அந்த சக்திகளை அடைவது. இல்லை, சித்தர்களுடைய சித்துக்களை நாம் பெறுவதென்றால் நாம் ஒரு அமைதியான சூழலிலே நம்மளை ஒடுக்குகின்ற வித்தையை கற்றுக்கொண்டு அந்த சித்துக்களில் நாம் செயல்படலாம். இதுவே இன்னொரு முறை இருக்கிறது. என்ன மாதிரியான முறை அப்படின்னா, தியான முறை, மூச்சு பயிற்சி அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் உலக நாடுகள் முழுவதும் பரவி கிடக்கிறது. எது? தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி அப்படின்னு இந்த பயிற்சி முறைகளும் இருக்கிறது. இப்போ தியான முறையில், மூச்சு பயிற்சி முறையில் இந்த வாசி கதாக்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொண்டால் பல ஆண்டு காலம் போகணும். அதே போல் நம்மளுடைய மன சிதைவுகள், என்ன சிதறல்களை நாம் ஒடுக்குகின்ற முறையை நாம் உடலிலே கொண்டு வர வேண்டுமென்றால் பல காலம் பிடிக்கும், பல காலமே பிடிக்கும். அப்போ மந்திர ஜபங்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே அந்த மந்திர வார்த்தைகளின் சக்திகள், அந்த ஒலி அலைகள் உயிர் பெற்றுவிடும். அதேபோல சித்தர்களுடைய அந்த ஒடுக்குமுறை, அதாவது மனதை, இந்த தேகத்தை ஒடுக்கும் முறைகளை சரியான அளவிலே நாம் சரியான அந்த கால நேரங்களிலே கற்றுக்கொண்டால் சித்துக்களுடைய அந்த வாஷ முறைகள், அதாவது வாஷியான்னு சொல்லுவாங்க, அந்த வாஷிய முறைகளை நாம் எளிமையாக கையாளலாம். அப்போ நிறைய நண்பர்கள், உங்களுக்கு உண்டான சந்தேகங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். மந்திர ஜபங்கள் நாம் நினைக்கின்ற நேரத்தில் நினைக்கின்ற சக்திகளை வர வைப்பது. மந்திரங்கள் உபதேசித்தால் நாம் நினைக்கின்ற நேரத்திலே ஒரே இடங்களிலே அந்த இயற்கையின் பிரபஞ்ச சக்தியை ஒரு சேர குவியச் செய்கிறது அப்படின்னு அதற்கு பேர். இப்போ மனதையும் இந்த தேகத்தையும் ஒடுக்கும் முறைகளிலே அந்த சலனமற்ற நிலையை கொண்டு வரும் சித்தர்களின் அந்த சித்துக்களை நாம் கையாள வேண்டுமென்றால் முதலிலே நாம் பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை நாம் உபயோகப்படுத்துகின்ற அந்த செயல்பாடுகள், சிந்திக்கின்ற எண்ணங்கள், பார்க்கின்ற அந்த காட்சி முறைகள், இந்த மாதிரியான காட்சி உள்வாங்குகின்ற இந்த நிலைகளெல்லாம் அற்ற நிலைக்கு நாம் போனால் சித்தர்களுடைய சித்துக்களை நாம் எளிமையாக கையாளலாம். இப்போ இதுவே தியான முறைக்குள்ளே நாம் போகிறோம்.
கைகளிலே மூச்சுக்களை, கண்களை நம்மளுடைய மூலாதார சக்தியிலிருந்து மலரச் செய்கின்ற அந்த வித்தைகளை நாம் ஒரே இடத்தில் உட்கார்ந்த நிலையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது தியான பயிற்சி முறை. ஏன்னா பிராணாயாமம் எல்லாம் நாம் முழுமையாக பழகின்றே இருக்கலாம் பல காலத்துக்கு. நான் பிராணாயாமம் பல ஆண்டுகளாக செய்கின்றேன், எனக்கு மூச்சு பயிற்சி தெரியும், இடத்திலே வளத்திலே என்னுடைய மூச்சு காற்றை என்னால் நிறுத்தி இழுத்து வெளியில் விட முடியும், இந்த பயிற்சிகளெல்லாம் செய்துவிட்டேன், ஆனால் பிரம்ம ஞானம் கிடைத்ததா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி கொஸ்டின் மார்க்காக போயிடும் இல்லையா? என்னுடைய பிரம்மஞான பயிற்சி கூடத்தில் வாமனிதா பிரம்மஞானம் அப்படின்னு தான் உங்களுக்கு தலைப்பே இருக்கும். அங்கே மக்களுடைய விருப்பம், நான் சித்துக்களைத்தான் கையாளுவேன் அப்படின்னா மனதை ஒடுக்கும் முறைகளை அங்கே பயிற்றுவிக்கப்படுகிறது. இல்லை, நான் ஜபத்தால், நான் என்னுடைய மந்திர ஜபத்தால் நான் ஒன்றை செயல்படுத்துவேன், அதுதான் எனக்கு விரும்புகிறது அப்படி என்றால் அவருக்கு அந்த மந்திர உபதேச பயிற்றுவிப்புகள் கொடுக்கப்படுகிறது. இல்லை, நான் உட்கார்ந்த நிலையிலே என் உடலை வில்லாக வளைத்து கொண்டு பிரபஞ்ச சக்தியோடு நான் கலப்பேன், இது எனக்கு விருப்பமாக இருக்கிறது அப்படின்னா அவர்களுக்கு இந்த பயிற்று வித்தைகளை நாம் கற்றுக் கொடுக்கின்றோம். இப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய நமது அருமை அன்புள்ளங்கள், பிரம்மஞான பயிற்சிக்கு வரக்கூடிய சீடர்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் எதை விரும்புகின்றோமோ அதை அடைகின்ற வித்தையை எளிமையாக வேதிக் ஸ்டைலில் கற்றுக்கிடலாம். அப்போ நாம் முடிவு பண்ணிடணும். இப்போ வீட்டில் இருக்கிறோம், நாம் இன்னைக்கு என்ன உணவு உண்ண வேண்டும் அப்படின்னு நாம் முடிவெடுத்துடுறோம் இல்லையா? முடிவெடுத்துட்டு அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடுறோம். அந்த பொருட்களை வாங்கி அந்த உணவை விருப்பமாக நாம் உண்ணுகிறோம். அதுபோலவே பயிற்சி முறைகளில் 3000க்கும் மேற்பட்ட பயிற்சி முறைகள் இருக்கிறது. எல்லாம் வேதிக் ஸ்டைலில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வேதங்களில் சூட்சுமங்களோடு அந்த காரணங்களோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நம்மளுடைய பிரம்மஞான பயிற்சியிலே சித்த ரிஷிமுனிகளின் அந்த மந்திர ஜபங்கள் ஒரு விதத்திலே பயிற்றுவிக்கப்படுகிறது. சித்தர்களின் மனதை ஒடுக்குமுறை பயிற்று அந்த பயிற்சிகளை ஒரு விதமாக பயிற்றுவிக்கப்படுகிறது. அதுவே அதே சித்தர்களுடைய தியான முறையிலே உடலை வளைக்கின்ற, ஒரு இடத்தை இருந்து இன்னொரு இடத்தை நோக்குகின்ற அந்த மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறைகளையும் பயிற்றுவிக்கப்படுகிறது. அதே போல இன்னொரு பயிற்று முறை இருக்கிறது, அதுதான் பிரம்ம பயிற்சி. இந்த பிரம்ம பயிற்சி இந்த 3 நிலைகளில் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதை முழுமையாக கற்றறிந்த பிறகே அந்த பிரம்ம சூத்திரம், அந்த பிரம்ம பயிற்சிகளை அப்போது உங்களுக்கு நிச்சயமாக கற்றுத்தரப்படும். அதை மனதிலே உள்வாங்கி கொண்டு பொதுவாக நாம் மனதை அடக்கின்ற வித்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நிதானத்தோடும் பொறுமையோடும் இந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கற்றுண்டாலே உங்கள் வாழ்க்கையில் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ, ஒரு செல்வந்தனாக விரும்பினால் அதை அடையலாம். இல்லை, நான் ஞான மார்க்கமாக ஒரு பறவை போல நான் இந்த உலகத்தை உற்று நோக்குவேன் அப்படின்னாலும் அதை அடையலாம்.
இப்படி ஒவ்வொரு நிலைகளிலுமே நாம் சாதனை செய்ய முடியும். அந்த வகையில சித்தர்களா, முனிவர்களா, ரிஷிகளா அப்படிங்கிற அந்த கேள்விகளை விட்டுவிட்டு, உங்களுடைய விருப்ப முறைகளுக்கு தகுந்தாற்போல பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான குருவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். முடியாத நபர்கள் நம்மளுடைய பிரம்மஞான பயிற்சி கூடத்திலே வந்து இணைந்து கொண்டு, உங்களுடைய ஆன்மாவை பரிசுத்தமாக நீங்கள் வைத்துக்கொண்டு, பேரொளியாக மாற்றலாம் அப்படின்னு இந்த நேரத்திலே சொல்லி, முக்கியமான தகவல்களுக்கு இந்த சித்தர்களுக்கு தனியாகவும், ரிஷிகளுக்கு தனியாகவும் நிச்சயமாக உங்களுக்கு வீடியோ பதிவிடுவேன். ஏன்னா, நிறைய விளக்க முறைகள் இருக்கிறது. அப்ப விளக்க முறைகள் நிறையா இருக்கிறது. அதில காரண காரியங்கள்லாம் நிறையா இருக்கிறது. அப்போ ஒரு பதிவிலே முழுமையா சொல்லிட முடியாது. தொடர்ந்து சில பதிவுகள நீங்க பார்க்க வேண்டியதாக வரும். அப்படி இருக்கிறதுனால, அன்பு சகோதர, சகோதரிகளே, பிரம்ம ஞானத்தை தேடுகின்ற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நம்மளுடைய பிரம்மஞான பயிற்சி கூடம் உங்களை சரியான முறையிலே பிரம்ம அந்த பேரொளியை அடையச் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க. இதுபோல முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்வேன். அதுவரை நன்றி, வணக்கம்.